ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பில் நீங்கள் வந்து ஹைலைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஸ்டோரி போடணும். ஏன்னா ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஹைலைட்டில் வந்து ப்ரொஃபைலில் செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் எந்த வித ஸ்டோரி போட்டாலும் எல்லாருக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்டோரியை போட்டு மறுபடியும் அந்த ஹைலைட் அதிலேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும். ப்ரொஃபைல் வந்து போயிருங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் இவ்வளோ ஹைலைட்ஸ் வச்சுருக்கேன். அதில் எனக்கு புதுசாக ஒரு ஹைலைட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் புதுசாக ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டோரி வந்து போடணும். அப்படி ஸ்டோரி போடுறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா அதை மறைக்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 பார் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் பேஜ் வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரி அண்ட் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹைடு ஸ்டோரி ஃப்ரம்னு இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஸ்டோரி இந்த யாருக்குமே காட்ட போகிறதில்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் அந்த மாதிரி செட் பண்ணுறேன்னா டன் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கிட்டே இருந்து நான் ஹைடு வந்து பண்ணிட்டேன். யாரையுமே நான் விடலை, சரிங்களா? ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 22 பேர்கிட்டே இருந்து நான் ஸ்டோரியை வந்து ஹைடு பண்ணிட்டேன். என் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே 22 பேர் காட்டும். ஸோ எல்லாத்துக்கிட்டே ஹைடு பண்ணிவிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டோரி வந்து போட்டேன் அப்படின்னா யாருக்குமே இது காட்ட போகிறதில்ல. உங்களுக்கும் தெரியும், ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் இருந்து ஸ்டோரியை ஹைட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டோரி போடணும். இந்த ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஷேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹைலைட்ஸ்னு உங்களுக்கு பட்டனே வந்துடும். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹைலைட்ஸ் வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது ஹைலைட்ஸ் கிரியேட் பண்ணணுன்னா மேலே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு ஹைலைட் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக என்ன ஹைலைட்டோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ராவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு கீழே ஆடு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஹைலைட் வந்து எனக்கு புதுசாக க்ரியேட் ஆகிரும். இப்போ டன் கொடுத்தேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹைலைட்டாக என்னோடய ப்ரொஃபைலில் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டோரி எல்லாத்துக்கிட்டையும் இருந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டுக்கலாம். இது யாருமே பார்க்க போகிறதில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹைலைட்டும் அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஹைலைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக உங்களுக்கு நியூன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டு ஹைலைட்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்ட பிக்சர் வந்து கடைசியாக இங்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 7th February ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஹைலைட்டுக்கு என்ன பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நியூ அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன்னு வைங்களேன். கொடுத்துட்டு டன் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு ஹைலைட்டாக க்ரியேட் ஆகிரும். ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இப்போ நியூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஹைலைட் கூட அந்த ஃபோட்டோவை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.